திருச்செந்தூர் கோவில் விவகாரம். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சர் ரமேஷ் கடும் பதிலடி. மேலும் பல முறைகேடுகள் சிக்கும் என எச்சரிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற திடீர் ஆய்வு மற்றும் அர்ச்சகர்கள் விவகாரம் தொடர்பாக திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் அமைச்சர் ரமேஷுக்கும் இடையே கடும் வார்த்தை போர் மூண்டுள்ளது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என அமைச்சர் ரமேஷ் காட்டமான பதிலடியை கொடுத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைச்சர் ரமேஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதில் அனிதா ராதாகிருஷ்ணனை கடுமையாக விமர்சித்துள்ள அவர், உங்களைப் போல் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடும் வழக்கம் உண்மையில் பெரியாரை பின்பற்றுபவர்களுக்கு கிடையாது என சாடியுள்ளார். மக்களை சுரண்டி பிழைப்பது யாராக இருந்தாலும் சாதி மத பாகுபாடு இன்றி நடவடிக்கை எடுக்கவே மக்கள் வாக்களித்து தங்களை வெற்றி பெற செய்துள்ளதாக அமைச்சர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பக்தர்களிடம் சட்டத்துக்கு புறம்பாக பணம் பெற்றுதான் சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி செய்வது சேவையும் இல்லை. அதை எந்த கடவுளும் செய்ய சொல்லவும் இல்லை என அமைச்சர் ரமேஷ் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நேற்று வரை சாதியை வைத்து ஆதரவாக செயல்படுவதாக பேசிய திமுகவினர் இன்று அதே சாதியை சார்ந்தவர்களை அவமதித்து விட்டதாக பேசுகிறீர்கள். தவறு செய்தவர்களை தண்டித்தால் தங்களுக்கு எதற்காக திடீர் கொந்தளிப்பும் பதற்றமும் வருகிறது என்று அவர் நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். ரமேஷ் தனது பதிவின் இறுதியில் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். திருச்செந்தூர் திருக்கோயிலில் நடந்து வரும் இன்னும் பல முறைகேடுகளை விரைவில் வெளிக்கொணர்வேன். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த பதிவு தற்போது அரசியல் மற்றும் ஆன்மீக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.